Hello students, இன்னைக்கு நம்ம வந்து lesson 2ல test of significance of small sample chapterல நிறைய டெஸ்ட் இருக்குது. டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் நிறையா இருக்குது. டி டெஸ்ட் இருக்குது, chi-square டெஸ்ட் இருக்குது, எஃப் டெஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் அட்ரிபியூட் டெஸ்ட் எல்லாம் இருக்குது. அதில் நம்ம வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டாக பார்த்துட்டு வரோம். அந்த ஒவ்வொரு டெஸ்ட்லேயே பார்க்கும்போது லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா டி டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சிங்கிள் மீன் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதே லெசன் 2ல் டி டெஸ்ட்டில் பார்ட் 2ல் டெஸ்ட் ஆஃப் ஹைபாத்தசிஸ் ஃபார் ஈக்குவாலிட்டி ஆஃப் மீன்ஸ் ஆஃப் 2 நார்மல் பாப்புலேஷன்ஸ் இண்டிபெண்டன்ட் ரேண்டம் சாம்பிள்ஸ் அதில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின்ஸ்லாம் என்ன வரும் அப்படிங்கிறத ஒன்றுன்னா பார்த்துட்டோம். நான் என்ன செஞ்சுருக்கேன்னா லெசன் 2வை ஒவ்வொரு பார்ட்டாக பிரிச்சுட்டேன். வரிசையாக புக்கு ஆர்டரில் போகாமல் டாபிக் ஆர்டராக பிரிச்சுட்டு வரேன். அதில் ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம என்ன பார்க்குறோன்னா டி டெஸ்ட்டு. அந்த டி டெஸ்ட்டில் இருக்கிற 2 மார்க் 5 மார்க் 3 மார்க்காக வரிசையாக பார்த்துட்டோம். இப்போ கொஷின் நம்பர் 1 இது வந்து 5 மார்க் கொஷனுக்கு வரும். வாட் இஸ் த ப்ரொசீஜர் ஃபார் டெஸ்ட் ஆஃப் ஹைபாத்தசிஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி ஆஃப் மீன்ஸ் ஆஃப் 2 நார்மல் பாப்புலேஷன்ஸ். எப்படி நீங்கள் இசட் டெஸ்ட் பண்ணுறீங்களோ லார்ஜ் சாம்பிளுக்கு அதே ப்ரொசீஜர் தான் நம்ம டி டெஸ்ட்டுக்கு பண்ண போகிறோம். நார்மல் பாப்புலேஷனாக இருந்தால் 2 ஈக்குவாலிட்டி ஆஃப் 2 மீன்ஸாக இருந்தால் எப்படி டெஸ்ட் பண்ணுறது? ஃபஸ்ட் ஸ்டெப், ஃப்ரேம் த நல் ஹைபாத்தசிஸ் as h0 such that mu x is equal to mu y. Choose the suitable alternate hypothesis as h1 such that mu x is equal to mu y, h1 such that mu x greater than mu y, h1 such that mu x lesser than mu y. எப்படி அங்கே இதில் பண்ணுறோமோ இசட் டெஸ்ட்டில் பண்ணுறோமோ அதே தான் இங்கேயும் ப்ரொசீஜர். அடுத்த தேர்ட் பாயிண்ட், செட் அப் த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆல்ஃபா. ஆல்ஃபாங்கிறது என்ன பர்சன்டேஜ்னு சம்லேயே கொடுத்துருவாங்க. அடுத்தது ஃபோர்த் பாயிண்ட், கால்குலேட் த வேல்யூ ஆஃப் டி டெஸ்ட் ஃபார் தி கிவன் சாம்பிள். அதை கால்குலேட் பண்ணும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உங்களோட டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அதாவது டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் வந்து ஃபார்முலா டிஃபர் ஆகும். இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா T0 is equal to x bar minus y bar by sp into root of 1 by m plus 1 by n வரும். முன்னாடி கணக்கில் x bar கொடுத்துருவாங்க, y bar கொடுத்துருவாங்க, s கொடுத்துருவாங்க, m n எல்லாம் கொடுத்துருவாங்க. அதை ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். இது வந்து ஸ்மால் சாம்பிள். ஸ்மால் சாம்பிள்னால x பாரை நம்ம தான் கண்டுபிடிக்கணும், ஒய் பார் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது சாம்பிள்ஸ் நம்ம கையில் கொடுத்துட்டாங்கன்னா ஒவ்வொரு மாடலுக்கும் ஒரு சம்மா பார்த்துட்டு வரலாம். எக்ஸ் பார் எப்படி கண்டுபிடிக்கணும்னா 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கீங்க, சிக்மா எக்ஸ் பை என். ஒய் பார் எப்படி கண்டுபிடிக்கணும்னா சிக்மா ஒய் பை என், அதாவது ஒய்யை ஃபுல்லாக டோட்டல் போட்டு பை என். அடுத்தது எஸ் எக்ஸ் ஸ்கொயர், அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த கிவன் சாம்பிள்ஸு. அதோட எஸ் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் பை எம் மைனஸ் 1. எஸ் ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு சிக்மா ஒய் மைனஸ் ஒய் பார் த ஹோல் ஸ்கொயர் பை என் மைனஸ் 1. இப்போ எஸ்பி கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டையும் சேர்த்து நான் போட போகிறேன். எஸ்பிக்கு ஃபார்முலா என்னென்னா ரூட் ஆஃப் எம் மைனஸ் 1 இன்ட்டு எஸ்எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு எஸ்ஒய் ஸ்கொயர் பை எம் ப்ளஸ் என் மைனஸ் 2. ஸோ இந்த T0க்கு வேணுங்கிறது எக்ஸ் பார் வேணும், ஒய் பார் வேணும், எஸ்பி வேணும். அடுத்தது எம்மும் என்னும் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் எவ்வளவு 2 டிஃப்ரெண்ட் சாம்பிள்ஸில் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து சூஸ் த கிரிட்டிக்கல் வேல்யூ TE கரஸ்பாண்டிங் டு ஆல்ஃபா அண்ட் h1 ஃப்ரம் த ஃபாலோயிங் டேபிள். அந்த டேபிள் வந்து மியூ எக்ஸ் நாட் ஈக்குவல் டு மியூ ஒய்யாக இருந்தால் எப்படி எடுத்துக்கணும்னா கிரிட்டிக்கல் வேல்யூவை டி எம் ப்ளஸ் என் மைனஸ் 2 ஆல்ஃபா பை 2. இந்த எம் ப்ளஸ் என் மைனஸ் 2 இஸ் கால்ட் அஸ் தி டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பேர். அடுத்தது மியூ எக்ஸ் கிரேட்டர் தேன் மியூ ஒய்க்கு டி எம் ப்ளஸ் என் மைனஸ் 2 கமா ஆல்ஃபா. மியூ எக்ஸ் லெஸர் தேன் மியூ ஒய்க்கு டி எம் ப்ளஸ் என் மைனஸ் 2 கமா ஆல்ஃபா. ஆனால் அது எதில் போடணும்? மைனஸில் போடணும். ஸோ கிரிட்டிக்கல் வேல்யூ ஃபுல்லாக எழுதி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா டிசைட் ஆன் h0 சூஸிங் த சூட்டபிள் ரிஜெக்ஷன் ரூல் ஃப்ரம் த ஃபாலோயிங் டேபிள். எப்படி நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போட்டோமோ, தட் இஸ் இசட் டேபிளுக்கு எப்படி போட்டோமோ, லார்ஜ் சாம்பிளுக்கு எப்படி டெஸ்ட் பண்ணோமோ அதே மாதிரி தான் இந்த டி சாம்பிளுக்கும் ரிஜெக்ஷன் ரூல் இருக்கும். அதில் நமக்கு வந்து கிரிட்டிக்கல் வேல்யூக்கு ஒரு டேபிளே இருக்கும். அதனால் அந்த கிரிட்டிக்கல் நம்பர் நான் யூஸ் பண்ணிட்டேன். இங்கே அப்படி கிடையாது. டேபிள் வந்து நான் டேபிள்லேருந்து தான் பார்க்கணும். டி டேபிள்ங்கிற ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிள்லேருந்து அந்த வேல்யூவை பார்க்கணும். இஃப் மியூ எக்ஸ் நாட் ஈக்குவல் டு மியூ ஒய் டிஇ வேல்யூ எப்படி இருக்குன்னா மாடுலஸ் ஆஃப் T0 கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டி எம் ப்ளஸ் என் மைனஸ் 2 கமா ஆல்ஃபா பை 2 இருந்தால் நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோம். அடுத்தது T0 கிரேட்டர் தேன் டி எம் ப்ளஸ் என் மைனஸ் 2 கமா ஆல்ஃபா அப்படி இருந்தால் நம்ம என்ன செய்கிறோம்னா ரிஜெக்ட் பண்ணுறோம் ஃபார் மியூ எக்ஸ் கிரேட்டர் தேன் மியூ ஒய். மியூ எக்ஸ் லெஸர் தேன் மியூ ஒய்க்கு T0 லெஸர் தேன் மைனஸ் டி எம் ப்ளஸ் என் மைனஸ் 2 கமா ஆல்ஃபா. ஸோ இந்த ரூலை பார்த்துட்டு whether we are going to accept the null hypothesis or we are going to reject the null hypothesis. அதாவது null hypothesis மாற்று எடுகோலை வந்து நான் அக்செப்ட் பண்ணுறேனா இல்லாட்டி ரிஜெக்ட் பண்ணுறேனா அப்படிங்கிறது இந்த லாஸ்ட்டு
6th பாயிண்ட் தான் உங்களுக்கு வந்து டெசிஷன் ரூலை கொடுக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கேவியை ஃபுல்லாக எழுதுனா 5 மார்க் எழுதணும். இதையே பார்ட்டாக கேட்கலாம். ரைட் த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வெறும் எதை மட்டும் எழுதினா போதும், T0 ஃபார்முலா மட்டும் எழுதினா போதும். அதில் எஸ்பிக்கு ஃபார்முலா என்னன்னு தனியாக 2 மார்க் கேட்கலாம். இதே கேவியை 5 மார்க்கும் கேட்கலாம். வெறும் ரைட் த டெசிஷன் ரூல் ஆர் ரிஜெக்ஷன் ரூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா கடைசியில் இந்த கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அந்த டேபிளை மட்டும் எழுதினா போதும். இப்போ அடுத்து பாருங்கள், அந்த மாடலில் ஒரு கொஷின். த ஹைட்ஸ் இன் ஃபீட் ஆஃப் 6 ரெயின் ட்ரீஸ் இன் டவுன் ஏ ஆர் 30, 28, 29, 32, 31, 36 and that of 8 rain trees in another town B are 35, 36, 37, 30, 32, 29, 35, 30. Is there any significant difference in mean height of rain trees? அதான் மழை கொடுக்கக்கூடிய மரங்கள் 2 டவுனில் நட்டிருக்காங்க. அந்த 2 டவுனில் நட்டிருக்கிற டிஃப்ரெண்ட் மரங்கள் ஒவ்வொன்றோட ஹைட்டு கொடுத்துருக்காங்க. முதல்ல 6 மரத்தோட ஹைட்டு டவுன் ஏல. டவுன் பியில் வந்து எத்தனை மரம் கொடுத்துருக்காங்கன்னா 8 மரத்தோட ஹைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இஸ் தேர் எனி சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் இன் மீன் ஹைட்டு? ரெண்டுத்துக்கும் ஏதாவது மீன் ஹைட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்கா? நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கேவியில் இஸ் தேர் எனி சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் இன் மீன் ஹைட்டுன்னு கொடுப்பாங்க. இதே கேவி வேறு மாடல்லே வரும். இதே மாதிரி நம்பராக தான் இருக்கும், இதே மாதிரி தான் இருக்கும். அது இந்த டெஸ்ட் வந்து மீன் டெஸ்ட்டு. ஸோ மீன் டெஸ்ட்டுன்னு வந்தால் யூ ஹேவ் டு கோ டு டி டிஸ்ட்ரிபியூஷன். சப்போஸ் இது மீனுக்கு பதிலாக வேரியன்ஸ் டெஸ்ட்டுன்னு கூட ஒன்று இருக்குது. அதை வந்து அப்கமிங் கிளாஸஸில் நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம். ஓகே, இப்போ இந்த சம்மை எப்படி போடுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். எக்ஸ் 30, 28, 29, 32, 31, 36 போட்டாச்சு. அந்த டேபிள் படி ஒன்று நான் சொல்லிட்டு வரேன். அடுத்து நான் என்ன செய்யணும், எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எக்ஸ் பார் எப்படி கண்டுபிடிக்கணும், ஒய் பார் எப்படி கண்டுபிடிக்கணும், எஸ்எக்ஸ் ஸ்கொயர் எப்படி போடணும், எஸ்ஒய் ஸ்கொயர் எல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம முன்னாடி போட்ட அதே 5 மார்க் கொஷினை ப்ராப்ளம் வழியாக இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு எக்ஸ் பார் என்னவா மாடும்? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸை மட்டும் எழுதுறேன். எழுதி முடிச்சுட்டு உடனே எக்ஸ் பாரை கண்டுபிடிச்சிடணும். அடுத்த டேபிள்லாம் ஓப்பன் பண்ணக்கூடாது. அப்போ சிக்மா எக்ஸ் பை என், சிக்மா எக்ஸ் இதை ஃபுல்லாக டோட்டல் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, 186 வருது. அப்போ 186 டிவைடட் 6, என்னங்கிறது 6. இதில் இருக்கிற நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 1, 2, 3, 4, 5, 6 இருக்குது. பை 6 சிம்பிளை பண்ணால் 31. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் பார் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து உங்களுக்கு என்ன வேணும், எக்ஸ் பார் முடிச்சதுக்கப்புறம் என்ன வேணும், எஸ்எக்ஸ் ஸ்கொயர் வேணும். எஸ்எக்ஸ் ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன, சமேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் பை எம் மைனஸ் 1. இஸ் இட் கிளியர்? அப்போ எனக்கு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பாரும் வேணும், அதோட ஹோல் ஸ்கொயர் வேணும், அதோட சமேஷன் வேணும். அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார், அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார்னால் இந்த எக்ஸையும் இந்த எக்ஸ் பாரையும் சப்ராக்ட் பண்ணி எழுதிட்டே வரேன். 30 மைனஸ் 31 மைனஸ் 1, 28 மைனஸ் 31 மைனஸ் 3, அப்படி எல்லா என்ட்ரியும் 31ஆல் சப்ராக்ட் பண்ணி எழுதுறேன். ஸோ செகண்ட் காலம் உங்களுக்கு புரிஞ்சாச்சா? அடுத்தது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் தான் ஹோல் ஸ்கொயர். எப்படி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், இது அப்படியே ஜஸ்ட் ஸ்கொயர் பண்ணுறேன். -1 ஸ்கொயர் இஸ் 1, 3 ஸ்கொயர் இஸ் 9, 2 ஸ்கொயர் இஸ் 4, 1 ஸ்கொயர் இஸ் 1, 0 ஸ்கொயர், அடுத்தது 5 ஸ்கொயர், 5 ஸ்கொயர் இஸ் 25. கிளியர் ஆகிடுச்சா? அப்புறம் என்ன பண்ணுறேன்னா இது எல்லாத்தையும் டோட்டல் போடுறேன். அதுதான் உங்களுக்கு என்னது, எஸ்எக்ஸ் ஸ்கொயரில் இருக்கிற சமேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒய் வேல்யூ. இந்த கணக்கில் ஒய் வந்து 35லேருந்து ஆரம்பித்து 30ல் முடிஞ்சிருக்கு. 35ல் ஆரம்பித்து 30ல் முடிச்சிருக்கேன். சம பாருங்கள், இந்த என்ட்ரியை பார்த்துக்கணும். கரெக்ட். அடுத்து நான் என்ன பண்ணோம், இங்கே எப்படி பண்ணேன்னா அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறேன். ஒய் பார் கண்டுபிடிக்கிறேன். வாட் இஸ் ஒய் பார்? சிக்மா ஒய் பை என். சிக்மா ஒய்னா என்ன அர்த்தம்னா ஒய்யை ஃபுல்லாக டோட்டல் போடணும். டோட்டல் போட்டால் என்ன வருதுன்னு பாருங்கள், 264 பை என். நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அதனால் 8ஆல் டிவைட் பண்ணு. உங்களுக்கு இதில் என்ன டவுட் வரும்னா, மிஸ் இங்கே கம்மியாக இருக்கே, எக்ஸோட நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, ஒய்யோட நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, அப்படி இருக்கலாமா? இல்லாட்டி ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கணுமா? அப்படிலாம் அவசியம் கிடையாது. இங்கே 5 ஐட்டம், இங்கே 6 ஐட்டம் இருக்கலாம். இல்லாட்டி இங்கேயும் 5 ஐட்டம், இங்கேயும் 5 ஐட்டம். பட் என்ன இருக்கணும்னா, இங்கே எடுத்துக்கக்கூடிய சாம்பிள்ஸும் ரெண்டாவதுல எடுத்துக்கக்கூடிய சாம்பிள்ஸும் 2 டிஃப்ரெண்ட் சைட்லேருந்து வரணும். அதாவது இது டவுன் ஏல எடுத்தனா இது டவுன் பி, இது ஃபஸ்ட்டு செக்ஷன்லேருந்து எடுத்தனா இது செகண்ட் செக்ஷன்லேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஒரே ஆளுக்கே திருப்பி கொடுக்கக்கூடாது. அதுதான் இந்த டி டிஸ்ட்ரிபியூஷன் டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 மீன்ஸில் இம்பார்ட்டன்ட் பார்ட். கிளியர் ஆகிடுச்சா? ஓகே. அடுத்தது எஸ் ஒய் ஸ்கொயர். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் எஸ் ஒய் ஸ்கொயர்? சமேஷன் ஆஃப் ஒய் மைனஸ் ஒய் பார் த ஹோல் ஸ்கொயர் பை என் மைனஸ் 1. ஸோ எனக்கு என்ன வேணும், ஒய் மைனஸ் ஒய் பார் வேணும். அப்போ இங்கே எம்மு இங்கே என்னன்னு பேர் மாற்றி வச்சுட்டுருக்கேன். ஓகே.
சரி, இப்போ ஒய் மைனஸ் ஒய் பார் 35 மைனஸ் 33 2, 36 மைனஸ் 33 3, 37 மைனஸ் 33 4. அப்படியே எல்லா அப்சர்வேஷனையும் எதால் சப்ராக்ட் பண்ணுறேன்? ஒய் பாரோட சப்ராக்ட் பண்ணிடுறேன். அதை ஃபுல்லாக எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒய் மைனஸ் ஒய் பார் தான் ஹோல் ஸ்கொயர். இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணுறேன். 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் 9. எல்லா அப்சர்வேஷனையும் ஸ்கொயர் பண்ணி இங்கே எழுதிடுறேன். புரிஞ்சிச்சா? பார்த்துட்டிங்களா? அதுக்கப்புறம் அதோட டோட்டல் சமேஷன் 68 வருது. அப்போ வாட் இஸ் எஸ் ஒய் ஸ்கொயர்? சமேஷன் ஆஃப் ஒய் மைனஸ் ஒய் பார் த ஹோல் ஸ்கொயர் பை n மைனஸ் 1. அப்போ 68 டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 8 மைனஸ் 1, அதனால் 7 போட்டு SY ஸ்கொயர் போடுறேன். அடுத்து உங்களுக்கு என்ன டவுட் வரும்னா, மிஸ் எங்களுக்கு ஹோல் நம்பராக வந்தால் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல பாருங்களேன் 8ன்னு வந்திருக்கு, அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே வந்திருக்கேன் 9.7142ன்னு வந்திருக்கு. அப்போ நான் ஒரு டிஜிட் எடுத்துக்கணுமா, 2 டிஜிட் எடுத்துக்கணுமா, எத்தனை டிஜிட் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்? ஏன்னா புக் ஆன்சர் எங்களுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் டவுட் கேட்பீங்க. லாக் புக்கை யூஸ் பண்ணும்போது நம்ம 4 டிஜிட் எடுத்துப்போம். ஸோ நீங்கள் அப்ராக்சிமேட்டடாக இங்கே 4 டிஜிட் எடுத்துக்கலாம், ஆர் 3 டிஜிட் எடுத்து கணக்கு போடலாம். பட் ஆன்சர்னு பார்க்கும்போது ஆன்சர் டிஃபர் ஆகும். பட் அப்ராக்சிமேட்லி இப்போ எக்ஸாம்பிளுக்கு 3.125 வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொருத்தருக்கு என்ன வந்திருக்குன்னா 3.135. பட் அப்ராக்சிமேட்லி த ஆன்சர் இஸ் 3.1 தான். 1 டிஜிட்டுக்கு அப்ராக்சிமேட் பண்ணால் 3.1 ஆர் 3.2க்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ அப்ராக்சிமேட்லி ஆன்சர் கரெக்டாக இருந்தாலே இதுக்கு உங்களுக்கு மார்க் கொடுத்துரும். கரெக்டாக? அடுத்தது எஸ்பிக்கு ஃபார்மில் போன இதில் பார்த்தோம். ரூட் ஆஃப் m-1 sx ஸ்கொயர் ப்ளஸ் n-1 sy ஸ்கொயர் பை m+n-2 ஃபுல் ரூட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலேக்கு மட்டும் ரூட் கிடையாது, ஃபுல்லாகவே ரூட் போடணும். அப்படியே அந்த வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். m-1 5 பாருங்கள், m-1 5 இருக்கா. அடுத்தது sx ஸ்கொயர் பதிலாக 8 ப்ளஸ்ஸு n-1 7 sy ஸ்கொயர் 9.7142. ஓகே, இது 9.7142ன்னு எழுதிருக்கு போல 9.7 எழுதினா கூட பரவாயில்லையா மிஸ்? எழுதிக்கலாம். பட் எக்ஸாக்டாக ஆன்சர் வரணும்னா லாக் புக்கில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த 4 டிஜிட் வச்சுக்கோங்க. வச்சுட்டா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ 5 × 8 40, 7 × 9.7142 is 68 டிவைடட் பை 12. இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா, ஆக்சுவலாக இதை மல்டிப்ளை பண்ணனா உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி டெசிமலில் தான் வரும். நான் என்ன பண்ணிட்டேன்னா இதை அப்ராக்சிமேட் பண்ணிட்டேன். ஏன் அப்ராக்சிமேட் பண்ணுறேன்னா, இங்கே டிவிஷன் உங்களுக்கு வந்து 9 வருது. அப்போ ரூட் ஆஃப் 9 போடுறது 3ன்னு ஈஸியாக தெரியும். அதனால் என்ன பண்ணிட்டேன்னா இங்கே அப்ராக்சிமேட் பண்ணிட்டேன். இந்த இடத்த அப்ராக்சிமேட் பண்ணியிருக்கேன். 67 பாயிண்ட் சம்திங்னு வரும், 67.9 சம்திங் வரும். அதனால் என்ன பண்ணியிருக்கேன் 68ன்னு போட்டு ரூட்டுக்குள்ளே வரதுனால இது ஆட் பண்ணால் 108/12 SP இஸ் 3. கிளியர் ஆகிடுச்சா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கிற டேபிளை வச்சு எக்ஸ் பார் கண்டுபிடிச்சிருக்கேன், ஒய் பார் கண்டுபிடிச்சிருக்கேன், SX ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கேன், SY ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கேன், அடுத்தது SP கண்டுபிடிச்சிருக்கேன். இன்னும் சம்முக்குள்ளே போகல. ஸோ வாட் இஸ் யுவர் எய்ம் இன் திஸ் ப்ராப்ளம்? இஸ் தேர் எனி சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ் இன் மீன் ஹைட்ஸ் ஆஃப் ரெயின் ட்ரீஸ்? அதான் என்னோட கொஷின். அப்போ சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ்னால் என்ன பண்ணணும்? ஹைபாசிஸ் டெஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நல் ஹைபாசிஸ் எதை வச்சு டெஸ்ட் பண்ணுறோம்? மீனை டெஸ்ட் பண்ணுறோம். எத்தனை மீன்? 2 மீன். அப்போ எப்படி தான் எழுதணும்? H0 such that μx is equal to μy. There is no significant difference between the two rain trees, mean height of the rain trees. அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நல் ஹைபாசிஸ். There is no significant difference in between two means. Mean height of the rain trees தான் நான் மீன்ஸ்னு எழுதியிருக்கேன். ஓகே, ஆல்டர்னேட்டிவ் ஹைபாசிஸ் கடைசியில் இருக்கிற லைனை வச்சு தான் செட் பண்ண போகிறோம். μx not equal to μy. ஏன்னா ஒரு டவுனை விட இன்னொரு டவுன் கிரேட்டர் லெஸர்னு எதுவும் கேட்கல. இஸ் தேர் எனின்னு தான் கேட்டிருக்காங்க. அதனால் μx not equal to μy, there is a significant difference. அடுத்தது லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் எதுவுமே உங்களுக்கு சொல்லலை. அப்போ லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் நான் எத்தனை பர்சன்டேஜாக தான் எடுத்துக்கணும்? 5% தான் எடுத்துக்கணும். தென் கிரிட்டிக்கல் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். இப்போ கவனிங்க, ஒரு டேபிள் காமிக்கிறேன். திஸ் இஸ் த டேபிள். இந்த டேபிள் வழியாக தான் நீங்கள் என்ன செய்யணும்னா கிரிட்டிக்கல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்களேன், Tm+n-2, α/2 m+n-2 எங்கே போட்டிருக்கேன்னா இங்கே போட்டிருக்கேன். அதுக்கு என்ன என்ட்ரி வந்திருக்குன்னா 12. அப்போ T12, ஆல்ஃபாங்கிறது 5%. 5%/2னா 0.025. இப்போ பாருங்களேன், இந்த டேபிள் பாருங்கள், க்ளீனாக தெரியும். இந்த டேபிளில் 12, 0.025 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 2ஆக பிரிச்சிருக்கேன் டேபிளை. அதில் ஃபஸ்ட்டு செட்டை பாருங்கள், அதில் 12க்கு நேராக 0.025க்கு நேராக என்ன என்ட்ரி இருக்குதுன்னு பாருங்கள். என்ன வருது? 2.179. அந்த வேல்யூ தான் இங்கே இருக்குது.
ஸோ நம்ம இதில் என்ன எழுத முடியாதுன்னா இசட் டெஸ்ட்டுக்கு 4 வேல்யூ தெரியும், அந்த வேல்யூவை இதில் எழுதக்கூடாது. இந்த டி டிஸ்ட்ரிபியூஷன் கிரிட்டிக்கல் வேல்யூ டேபிள்னு தனியாக இருக்குது, அந்த டேபிளை பார்த்து தான் இந்த வேல்யூவை நீங்கள் எழுதணும். ஸோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 12ல் 0.025க்கு நேராக என்ன இருக்குதுன்னு பார்த்துங்க, 2.179. அதனால் என்ன பண்ணியாச்சு, கிரிட்டிக்கல் வேல்யூவை எழுதி முடிச்சாச்சு. டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் T0 ஃபார்முலா என்ன, x பார் மைனஸ் ஒய் பார் பை எஸ்பி இன்ட்டு ரூட் ஆஃப் 1/m ப்ளஸ் 1/n. ஸோ அந்தந்த வேல்யூ என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அத்தனை வேல்யூவும் இங்கே தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 31 மைனஸ் 33 பை 3 இன்ட்டு ரூட் ஆஃப் 1/6 ப்ளஸ் 1/8. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா -2 3 வரும். 1/6 ப்ளஸ் 1/8 ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணி ஆட் பண்ணிட்டு எழுதியிருக்கேன் 0.285. அடுத்தது இதுக்கு ரூட்டு போட்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன் 1.60 which is equal to -1.25. மாடுலஸ் ஆஃப் T0 உங்களுக்கு என்னவாமான்னா 1.25 வரும். அப்போ டெசிஷன் என்ன, மாடுலஸ் ஆஃப் T0 இஸ் 1.25 அண்ட் அங்கே கிரிட்டிக்கல் வேல்யூ என்ன வந்திருக்கு 2.179. இந்த ரெண்டு வேல்யூவும் நான் கம்பேர் பண்ணுறேன். இந்த மாடுலஸ் ஆஃப் T0 வேல்யூவையும் அங்கே இருக்கிற வேல்யூவும் கம்பேர் பண்ணுங்கள். இந்த 1.25 ஆனது 2.179 விட என்னவா இருக்குது, கம்மியாக இருக்கிறதுனால நல் ஹைபாத்தசிஸ் இஸ் நாட் ரிஜெக்டட். நாட் ரிஜெக்டட்னு அர்த்தம், வி ஆர் அக்செப்டிங் த நல் ஹைபாத்தசிஸ். அப்போ என்ன கன்க்ளூஷனுக்கு வரும், தெர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் த மீன் ஹைட் ஆஃப் டவுன் ஏ அண்டு டவுன் பி அப்படிங்கிறத இங்கே டிசைட் பண்ணுறோம். இந்த சம் புரிஞ்சு சேனலில். நெக்ஸ்ட் கொஷின், இது 3 மார்க் வரும். சாம்பிள்ஸ் ஆஃப் 2 types ஆஃப் எலக்ட்ரிக் பல்ப்ஸ் வேர் டெஸ்டட் ஃபார் இன் லைஃப் ப்ராக்கெட்டில் இன் ஹார்ஸ் அண்ட் த ஃபாலோயிங் டேட்டா வேர் ஒப்டைன். அதாவது போன சம்முக்கு இந்த சம்முக்கு என்ன வித்தியாசம்னா, போன சம்மில் நம்மளே மீன் கண்டுபிடிச்சோம், அதுக்கப்புறம் SX² கண்டுபிடிச்சோம், SY² கண்டுபிடிச்சோம், எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வந்து இஸ் தேர் எனி சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம். பட் இந்த கணக்கில் அது கஷ்டம் கிடையாது. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 type ஆஃப் எலக்ட்ரிக் பல்ப்ஸ், நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து ஃபஸ்ட் டைப் 8, செகண்ட் டைப் 7. அப்போ M கொடுத்தாச்சு, N கொடுத்தாச்சு. மீன் ஆஃப் த சாம்பிள்ஸ் 1134 அண்ட் 1024. மீன் ஆஃப் த சாம்பிள் அப்போ என்ன கொடுத்தாச்சுன்னா X பார் கொடுத்தாச்சு, Y பார் கொடுத்தாச்சு. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் த சாம்பிள்ஸ் இன் ஆர்ஸ் அப்போ என்ன கொடுத்தாச்சு, ஸ்டாண்டர்ட் டீவியேஷனாக SX ஆஃப் டைப் 1 அண்ட் SY ஆஃப் டைப் 2 ரெண்டும் கொடுத்தாச்சு. டெஸ்ட் த ஹைபாத்தசிஸ் தட் த பாப்புலேஷன் மீன்ஸ் ஆர் ஈக்குவல் அட் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ போனதில் எல்லாமே கண்டுபிடிச்சதுனால அது 5 மார்க் கொஷனுக்கு வரும். ஆல் த இன்ஃபர்மேஷன் இந்த இதிலேயே சப்ளை பண்ணதுனால உங்களுக்கு இது எத்தனை மார்க் கொஷனுக்கு வரும்னா 3 மார்க் கொஷனுக்கு வரும். ஸோ இதை எப்படி போடலான்னு பார்க்கலாம். பாருங்கள், M is equal to 8, N is equal to 7, X bar is equal to 1134, Y bar is equal to 1024 எல்லாம் கொடுத்தாச்சு. அண்ட் SX 35, SYங்கிறது 40. You know the formula of SP. என்னது, root of m-1 SX² plus n-1 SY² by m plus n minus 2. எல்லாத்தையும் அப்படியே தூக்கி உள்ள சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எம்முக்கு பதிலாக 8, 8 minus 1 7, இங்கே என்ன இருக்குது 35, அப்போ 35² ப்ளஸ்ஸு 7 minus 1 6, 40² by 8 plus 7 15 minus 2. ஸோ இங்கே இது ரெண்டையும் சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா 8575. 6 into 40² gives 9600 divided by 15 minus 2 gives 13. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு 13ஆல் டிவைட் பண்ணதுக்கப்புறம் ரூட்டு போட்டிங்கன்னா, ஸ்கொயர் ரூட் போட்டிங்கன்னா யுவர் வேல்யூ ஆஃப் SP இஸ் 37.39. ஸோ SP கண்டுபிடிச்சாச்சு. கிளியர் ஆயிடுச்சா? கடைசியில் பாருங்கள், டெஸ்ட் த ஹைபாத்தசிஸ் தட் த பாப்புலேஷன் மீன்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ நல் ஹைபாத்தசிஸ் எப்படி எடுக்கணும், த பாப்புலேஷன் மீன்ஸ் ஆர் ஈக்குவல். அல்டர்னேட் ஹைபாத்தசிஸ் எப்படி எடுத்துக்கணும்னா பாப்புலேஷன் மீன்ஸ் ஆர் நாட் ஈக்குவல். ஏன் நாட் ஈக்குவல்னா கிரேட்டர் லெஸ்ஸர்னு எதுவுமே சம்மில் இல்லை, அதனால் μx நாட் ஈக்குவல் டு μy. அப்போ நல் ஹைபாத்தசிஸ் H0 such that μx is equal to μy, there is no significant difference between the two meansன்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி 2 population meansன்னு சொன்னால் கூட தப்பு கிடையாது. அடுத்தது அல்டர்னேட் ஹைபாத்தசிஸ் H1 such that μx not equal to μy, there is a significant difference between the 2 population means. Okay, level of significance என்ன கொடுத்துருக்கு, alpha percentage is equal to 5%. தெளிவாயிடுச்சா? critical value TE, T of m plus n minus 2, alpha by 2. இது உங்களுக்கு ஏற்கனவே என்ன தெரியும்னா 13 தெரியும், அதனால் இந்த 13 இங்கே போட்டிருக்கேன். ஆல்ஃபா 5%ங்கிறதுனால 5% divided by 2 is 0.025. அந்த கிரிட்டிக்கல் வேல்யூ டேபிள் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். டி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளில்
13ங்கிற டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்க்கு நேராக 13 பாருங்கள். 13ல் நேராக 0.025க்கு நேராக என்ன வேல்யூ இருக்குதுன்னு பாருங்கள். என்ன வேல்யூ இருக்குது? 2.160 இருக்குது. இஸ் இட் கிளியர்? ஸோ எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம சம்முக்குள்ள வரலாம். டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன? T0 is equal to x bar minus y bar by SP into root of 1/m plus 1/n. ஸோ ஃபார்முலாவை நல்லா தரவாக வச்சுக்கணும். என்னென்ன தேவையோ அந்த தேவையானதை கண்டுபிடிச்சி அப்படியே உள்ளே என்ட்ரி போட வேண்டியதான் நம்மளோட வேலை. அப்போ x பாருக்கு பதிலாக 1134 மைனஸ் y பாருக்கு பதிலாக 1024 டிவைடட் பை கண்டுபிடிச்ச SP 37.39 ரூட் ஆஃப் 1/mக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள் 8 ப்ளஸ் 1/7. ஸோ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு ஸ்கொயர் ரூட் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 0.518. 110 divided by these two multiplications gives the answer is 5.6794. இது 4 டிஜிட்டில் இருக்கிறனா நான் அப்ராக்சிமேட் பண்ணி என்ன எழுதிக்கிறேன்னா 2 டிஜிட்டாக எழுதிக்கிறேன் 5.68. இப்படியே எழுதினாலும் தப்பு கிடையாது. கரெக்டாக? சரி, இப்போ டெசிஷன் எப்படி எடுக்கணும்? டூ டெய்லுக்கு டெசிஷன் எப்படி இருக்கணும்? மாடுலஸ் ஆஃப் T0 இஸ் நாட் ஈக்குவல் டு, தட் இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு இருக்கான்னு பார்க்குறேன். இங்கே கிரேட்டர் தேன் TE. 5.68 இஸ் கிரேட்டர் தேன் 2.16. ஸோ உங்களோட டெசிஷன் ரூல் கடைசி ஸ்டெப்பு. ரிஜெக்ஷன் எப்போ ரிஜெக்ட் பண்ணுவேன்னா இந்த வேல்யூ வந்திருக்கிற TE வேல்யூவோட ஜாஸ்தியாக இருந்தாலோ ஈக்குவலாக இருந்தாலோ நான் ரிஜெக்ட் பண்ணுவேன். ஜாஸ்தியாக இருக்கா? அப்போ என்ன பண்ணேன்? மாடுலஸ் ஆஃப் T0 கிரேட்டர் தேன் TE, தேட் ஃபோர் நல் ஹைபாசிஸ் இஸ் ரிஜெக்டட். அப்போ நல் ஹைபாசிஸ் ரிஜெக்டட்னா என்ன அர்த்தம்? த பாப்புலேஷன் மீன்ஸ் ஆர் நாட் ஈக்குவல் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். ஈஸியாக இருக்கா இந்த கொஷின்? ஸோ ஃபார்முலா தரவாக இருந்தீங்கன்னா ஈஸியாக இந்த கொஷினை போடலாம். ஷால் வி என்ட்ரி இன்டு நெக்ஸ்ட் கொஷின்? ஓகே, கொஷின் நம்பர் 4 பாருங்கள். டிஃபைன் பேட் டி டெஸ்ட். ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட்டுனா 3 மாடல் இருக்குது. டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சிங்கிள் மீன், அடுத்து டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 மீன்ஸ், மூணாவது வந்து பேட் டி டெஸ்ட். இந்த 3 டெஸ்ட்டு வந்து டி டெஸ்ட்டில் இருக்குது. அதில் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஃபைன் பேட் டி டெஸ்ட். இது 2 மார்க் கொஷனுக்கு வரக்கூடியது. பேட் டி டெஸ்ட் இஸ் யூஸ் டு டெஸ்ட் எ ஈக்குவாலிட்டி ஆஃப் 2 மீன்ஸ் ஆன் டிபெண்டன்ட் சாம்பிள்ஸ். ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 மீன்ஸில் ஈக்குவாலிட்டி ஆஃப் 2 மீன்ஸ் இருக்காது. அதாவது ஒரே சாம்பிளுக்கு 2 விதமான டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண மாட்டோம். சாம்பிள் ஏன்னு எடுத்துப்போம், சாம்பிள் பின்னு எடுத்துப்போம். சாம்பிள் ஏல இருக்கிற எல்லா அப்சர்வேஷனும் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சாம்பிள் பி. ஆனால் இதில் அப்படி கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறோன்னா ஒரு 10 ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். அந்த 10 ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தடவை டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கோச்சிங் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் திருப்பி ஒரு தடவை அதே 10 ஸ்டூடெண்ட்டுக்கு திருப்பியும் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறேன். அப்படி இருந்தால் அந்த டெஸ்ட்டுக்கு பேர் பேட் டி டெஸ்ட். அது எதில் வராது? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 மீன்ஸில் வராது. அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. Define PAT T test is applicable for dependent samples. That is, if x1, y1, x2, y2, etc. xn, yn is a random sample of n paired observations drawn from a bivariate normal population. Bivariateனா என்னங்கிறது நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சுட்டு இருக்கீங்க. ஒன்றுக்குள்ளே ஒன்று கனெக்ஷன் இருக்கும். x1, y1, x2, y2 ரெண்டுக்குமே கனெக்ஷன் இருக்கும். அப்படி இருந்து அண்ட் DI is equal to xi minus yi, அந்த எக்ஸ் வேல்யூக்கும் ஒய் வேல்யூக்கும். இப்போ நான் ஒரு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறேன், 10 சாம்பிள் எடுத்துன்னா ஃபஸ்ட்டில் டெஸ்ட்டோட மார்க் எவ்வளவு, கோச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் அவனோட மார்க் எவ்வளவு, அது ரெண்டுக்கு வரக்கூடிய டிஃபரன்ஸ் அதுதான் DI, xi minus yi. That is I is equal to 1, 2, 3 etc. n. Then PAT T test is given by T is equal to D bar. D barனா அந்த டிஃபரன்ஸுக்கு மீன் கண்டுபிடிக்கிறேன், மைனஸ் மியூ டி பாப்புலேஷன் மீன் டிவைடட் பை SD standard deviation of the difference by root 10 follows T of n minus 1. புரிஞ்சிச்சா? 2 மார்க்குக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். டிஃபைன் பேட் டி டெஸ்ட். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? வென் பேட் டி டெஸ்ட் கேன் பி அப்ளை. டிஃபைன் பேட் டி டெஸ்ட்னா அதை எழுதலாம். எப்போ இதை அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக கேட்கலாம். புக்கில் தான் இருக்கிற கொஷின் அவசியம் கிடையாது, புதுசாக கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரியணும். த பேட் டி டெஸ்ட் கேன் பி அப்ளைடு இன் த ஃபாலோயிங் கேசஸ். இப்போ தான் சொன்னேன் எதெல்லாம் இருக்கணும். The random samples are drawn from a bivariate normal population இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, இது எதுக்கு தான் நான் டெஸ்ட் பண்ண முடியும்? டெஸ்ட் த ஈக்குவாலிட்டி ஆஃப் 2 மீன்ஸ் பேஸ்ட் ஆன் என்ன சாம்பிள்? டிபெண்டன்ட் சாம்பிள். நெக்ஸ்ட்டு அதை மாடலாக வச்சுட்டு அதுக்கு எப்படி பேட் டி டெஸ்ட்டுக்கு டெஸ்ட் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணோம். இது 5 மார்க்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட் டவுன் த ப்ரொசீஜர் டு எ டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் ஈக்குவாலிட்டி ஆஃப் மீன்ஸ் ஆஃப் 2 நார்மல் பாப்புலேஷன்ஸ் பேஸ்ட் ஆன் ஸ்மால் சாம்பிள்ஸ். Frame the null hypothesis H0 such that
mu d equal to 0. Choose the alternate hypothesis from h1 such that mu d not equal to 0, h1 such that mu d greater than 0, h1 such that mu d lesser than 0. Level of significance as usual என்ன தெரியும்? Alpha. அப்போ test statistics formula T naught is equal to d bar by s by root 10. d bar எப்படி கண்டுபிடிப்பீங்க? sigma d by n. dங்கிறது என்னது? difference between x and y. அதாவது xi minus yi. sample standard deviation. அதாவது sample standard deviationனா s. sample variance அப்படின்னா s square. ரெண்டே கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. sample standard deviation s. s is equal to root of sigma d minus d bar the whole square by n minus 1. Next, choose the critical value TE corresponding to alpha and h1 from the following table. எப்படி நம்ம சிங்கிள் மீன் டெஸ்ட்டுக்கு போடுறோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் critical value Tn minus 1, alpha by 2 for mu d not equal to 0, mu d greater than 0 இருந்தால் Tn minus 1, alpha, mu d lesser than 0 இருந்தால் minus Tn minus 1, alpha. இப்போ டெசிஷன் எடுக்க போகிறோம். எப்படி டெசிஷன்? டிசைட் ஆன் h naught, choosing the suitable rejection rule from the following table corresponding to h1. alternate hypothesis எப்படியெல்லாம் இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிஜெக்ஷன் ரூல் ஃப்ரேம் பண்ணுறேன். மாடுலஸ் ஆஃப் T naught greater than or equal to Tn minus 1, alpha by 2 அப்படி இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுறேன். எப்போ? டூ டெயிலில். சிங்கிள் டெயிலில் T naught greater than Tn minus 1, alphaவாக இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுறேன். greater than 0ல mu d lesser than 0ல T naught less than minus Tn minus 1, alphaவாக இருந்தால் என்ன பண்ணுறேன்? ரிஜெக்ட் பண்ணுறேன். சில ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு சம் எதில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சிங்கிள் மீன். செகண்ட் சம் இஸ் ஆல்சோ ஃப்ரம் டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சிங்கிள் மீன். அடுத்த தேர்ட் சம் டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ மீன். ஃபோர்த் சம் டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ மீன்ஸ். நெக்ஸ்ட்டு பேடி டி டெஸ்ட்டில் இருக்கிற சம்ஸை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.